ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூரிஸ்ட் கைட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தருமபுரியை பற்றின முழு விளக்கத்தை பார்க்க போகிறோம். சில பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தருமபுரி ஒரு கலவர பூமி, அது ஒரு பயங்கரமான ஊர் அப்படின்னு. உண்மையாக சொல்லணும்னா தருமபுரி ஒரு அழகான ஊர். தருமபுரியிலேயே சுற்றி பார்க்கறதுக்கு என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது, தருமபுரியில் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்கள் மற்றும் தருமபுரியோட வரலாறு, இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்க காலத்திலே தகடூர் என்று அழைக்கப்பட்ட தருமபுரி நகரத்தை அதியமான் நெடுமான் அஞ்சு என்ற அரசர் ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு. இவர் தமிழ் பெண் புலவரான ஔவையாரை ஆதரிச்சிருக்காரு. தருமபுரி என்ற ஊரோட பெயரை சொல்லும்போதே தர்மத்திற்கே உரிய ஊர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏனெனில் சங்க கால மன்னரான அதியமான் தர்மத்தின் தலைவனாக விளங்கியிருக்காரு. இவனது அரண்மனை இல்லை என்று வருவோருக்கு அடையாத வாயிலை கொண்டது என்றும், அவரது கைகள் மலையைப் போல் ஈயும் தன்மையுடையது என்றும் பாடல்களே அவரை புகழ்கின்றன. அது மட்டும் இல்லைங்க, அதியமான் தனக்கு கிடைச்ச சாவா மருந்தாகிய நெல்லிக்கனியை தான் சாப்பிடாம தமிழ் பெண் புலவரான ஔவையார் நீண்ட காலம் உயிர் வாழணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் அவருக்கு கொடுத்துருக்காரு. இவ்வாறு அதியமானோட கொடை சிறப்பும் வீரமும் ஔவையார் முதலிய பல புலவர்களோட பாடல்களே நாம் பார்க்கலாம். தகடூர் என்று அழைக்கப்பட்ட தருமபுரியானது அக்டோபர் 2, 1965ஆம் ஆண்டு சேலம் மாவட்டத்திலிருந்து தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு மக்கள் தொகை மற்றும் நிலப்பரப்பு காரணமாக 9/2/2004 அன்று தருமபுரியிலிருந்து கிருஷ்ணகிரியை தனி மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க. தற்போது தமிழ்நாட்டின் 37 மாவட்டங்களில் ஒன்றான தருமபுரி மாவட்டமானது அரூர், காரிமங்கலம், பாலக்கோடு, பென்னாகரம், நல்லம்பள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட வட்டங்களை உள்ளடக்கியிருக்கு. கடந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 7,74,303 ஆண்களும் 7,32,540 பெண்களும் இருந்திருக்காங்க. அதாவது 100%த்திற்கு 51% ஆண்களும் 49% பெண்களும் இருந்திருக்காங்க. நம்ம தருமபுரி தமிழ்நாட்டிலே ஒரு கனிம வளம் நிறைந்த மாவட்டமாக விளங்குது. இங்கு தரமான சிறந்த கிரே கிரானைட்கள் நம்ம மாவட்டத்தில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மாம்பழத்தை உற்பத்தி செய்கிற நாடுகளில் தமிழ்நாட்டில் தருமபுரி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. தருமபுரி மாவட்டமானது அரூர், ஒகேனக்கல், பொம்மிடி உட்பட 37% காடுகளால் சூழப்பட்டிருக்கு. இந்த காடுகளில் யானை, புள்ளிமான்கள், காட்டு பன்றிகள் மற்றும் குரங்குகள் அதிகமான அளவில் வாழ்ந்துட்டு வருது. தருமபுரியோட கிழக்கு பகுதியில் திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டமும், தெற்கு பகுதியில் சேலம் மாவட்டமும், வடக்கு பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டமும், மேற்கு பகுதியில் காவிரி ஆறும் அமைஞ்சிருக்கு. அடுத்து தருமபுரியில் என்னென்ன இடங்கள்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதியமான் கோட்டை. இது தருமபுரியிலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டை அதியமான் வாழ்ந்த கோட்டையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டை கிபி 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோட்டையில் அதியமானோட நினைவாக அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனி தர மாதிரி ஒரு நினைவு சிலை அமைச்சிருக்காங்க. இந்த கோட்டைக்கு பக்கத்தில் சோமேஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு பழமையான சிவன் கோயிலாகும். இந்த கோவிலில் ஒரே கல்லால் செய்யப்பட்ட சூரியக்கல் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட சில நாட்களில் மாலை நேரத்தில் சூரிய கதிர்கள் கோவிலுக்கு உள்ளே சிவலிங்கத்தின் மீது படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சென்றாய பெருமாள் கோவில். இது அதியமான் கோட்டையில் உள்ள ஒரு வைணவ கோயிலாகும். இந்த கோயிலில் பழமை வாய்ந்த மகாபாரதம், ராமாயண காட்சிகளை விளக்கும் பழங்கால சுவரோவியங்கள் இருப்பதால் இந்த கோவில் இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருது. கால பைரவர் கோவில். அதியமான் கோட்டையில் உள்ள இந்த கோயில் 1235ஆம் ஆண்டு அதியமானால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காலச்சக்கரத்தின் அதிபதியாக விளங்கும் கால பைரவர் காலத்தினால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட தீர்த்து வைக்கும் சக்தி வாய்ந்த கடவுளாக விளங்குறாரு அப்படின்னு எல்லோராலும் நம்பப்படுது. அதியமான் தான் போருக்கு போகும்போது நிறைய முறை போரில் தோத்துட்டே இருந்திருக்காரு. அப்போது தன்னுடைய குலதெய்வ கடவுளாகிய கால பைரவர்கிட்ட தன்னுடைய வீரவாளை வச்சு வணங்கிட்டு போருக்கு செல்வாராம். அப்படி வணங்கிட்டு போன அனைத்து போர்களுமே அவருக்கு வெற்றி தந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலபைரவர் கோயிலில் தேய்பிறை, அஷ்டமி போன்ற நாட்களில் சிறப்பு பூஜை நடைபெறுது. இந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்காக உள்ளூர் மட்டுமல்லாது வெளியூர்களிலிருந்து நிறைய பக்தர்கள் வருகை தராங்க. கோட்டை கோவில். தருமபுரியிலே அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் கோட்டை கோயில், கோட்டை ஈஸ்வரன் கோயில், தகடூர் காமாட்சி கோயில், கோட்டை சிவன் கோயில் என பல பெயர்களால் அழைக்கப்படுது. இந்த கோயில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் நுளம்பர்களால், அதாவது பல்லவ மன்னரால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மல்லிகார்ஜுனர் கோயிலோட முன் மண்டபத்தில் இருக்கிற 2 டன் எடையுள்ள 2 தூண்களுமே
எந்தவித சப்போர்ட்டுமே இல்லாமல் தொங்கிக்கிட்டு இருக்கு. எப்படி இது எந்த விதமான சப்போர்ட் இல்லாமல் தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அறிவியலாலேயே பதில் சொல்ல முடியல. ஆந்திராவில் உள்ள லேபாக்சி கோயிலுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் தருமபுரியில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து தெரியாமலே இருக்குது. அப்படி நீங்கள் தருமபுரிக்கு போனீங்கன்னா கட்டாயம் இந்த கோட்டை கோயிலில் தொங்கிக்கிட்டு இருக்கிற அதிசய தூண்களை பார்த்துட்டு வாங்க. நாகாவதி அணை இது தருமபுரிலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் நல்லம்பள்ளிக்கு பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. எம்ஜிஆரால் கட்டப்பட்ட இந்த அணை மீன் பிடிப்பதற்கும் இளைஞர்கள் வந்து குளிப்பதற்கும் ஏற்ற அணையாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போது போதிய மழை இல்லாததுனால அணையோட நீர்மட்டம் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. இந்த அணையில் தண்ணி ரொம்பவே குறைவாக இருக்கிறதுனால இந்த அணையில் குளிக்கிறதுக்கு போன இளைஞர் வந்து இறந்தே போயிருக்காரு. அதனால் இந்த அணையில் குளிக்கிறதுக்கு அப்பகுதி காவல்துறையினரால் தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோயில். இந்த கோயில் தருமபுரியிலேருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் முத்தம்பட்டியில் அமைஞ்சிருக்கு. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கோயிலானது அடர்ந்த காட்டு பகுதியில் ஒரு சிறிய ஓடையின் மேலே அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு போதிய பேருந்து வசதி வந்து கிடையாது. தருமபுரியிலேருந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னா தருமபுரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சேலம் போகிற வழியில் முத்தம்பட்டி ரயில் நிலையத்தில் இறங்கி இந்த கோயிலுக்கு நம்ம போகலாம். தொப்பையாறு அணை இது தருமபுரியிலேருந்து 37 கிலோமீட்டர் தொலைவில் தொப்பூருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த டேம் 1986ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அமைதியான மலைப்பகுதியில் இந்த டேம் ஆனது அமைஞ்சிருக்கு. பஞ்சப்பள்ளி அணை இது தருமபுரியிலிருந்து 53 கிலோமீட்டர் தொலைவில் பஞ்சப்பள்ளியில் அமைஞ்சிருக்கு. இந்த அணை 1977 கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. பாலக்கோடு டு தேன்கனிக்கோட்டை மெயின் ரோட்டில் இந்த அணையானது அழகாக மலை சூழ்ந்த பகுதியில் காட்சியளிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கெசர்குழி அணை இது தருமபுரியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளுவள்ளி அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு சிறிய அணையாகும். இந்த அணையின் மூலமாக அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது. ஈச்சம்பாடி அணை இது தருமபுரியிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் ஈச்சம்பாடி அருகே கட்டப்பட்டிருக்கு. இந்த அணை தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே 1985 கட்டப்பட்ட ஒரு தடுப்பணை ஆகும். வாணியாறு அணை இது தருமபுரியில் உள்ள பாப்பிரெட்டிப்பட்டி தாலுக்காவில் அமைஞ்சிருக்கிற ஒரு அணையாகும். இது தருமபுரியிலிருந்து 51 கிலோமீட்டர் தொலைவில் வாணியாற்றின் குறுக்கே முள்ளிக்காடு என்ற இடத்துல கட்டப்பட்டிருக்கு. இந்த அணை 1985 முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இந்த அணையோட மொத்த கொள்ளளவு 418 மில்லியன் கன அடி, ஆழம் மட்டும் 65 அடி ஆழத்தோட அமைஞ்சிருக்கு. என்னடா எல்லா இடங்களை பற்றி சொன்னாங்க, ஆனால் தருமபுரியோட முக்கியமான இடங்களை பற்றி இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு பார்க்குறீங்களா? தருமபுரியோட மிக முக்கிய சுற்றுலாத்தலமான பல்வேறு மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒகேனக்கல் பற்றியும், தருமபுரியோட ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வத்தல்மலை பற்றியும், அறிவியல் அறிஞர்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத பல மர்மங்கள் நிறைந்த தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் பாடக்கூடிய அனைத்து சுற்றுலா தலங்களை பற்றின வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடைய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கமே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சேனலோட மொதல் வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய், see you.